Hi, December 11, 2025, the Hindu newspaper discussion. Okay. So, first news illegal immigrants will be detected, deported அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இதை பற்றி நேற்று ஒரு ஆர்டிகல் பார்த்தோம். இல்லீகல் இமிகிரண்ட்ஸை டிடெக்ட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரிஸோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா எலக்டரல் ரோல்ஸ் கண்டக்ட் பண்ணுறதே எதுக்காக அப்படின்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸை டிடெக்ட் பண்ணி அவங்கள வந்து டிபோர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட் ஸ்பீச் வந்து வந்திருக்கு. ஆனால் நேற்று ஒரு எடிட்டோரியல் பார்க்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸை டிடெக்ட் பண்ணுறது ஹோம் மினிஸ்ட்ரிஸோட வேலை. அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை கிடையாது. ஓகே. செலெக்ஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 செக்ஷன் 19 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யாரெல்லாம் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்காங்களோ பர்மனெண்ட்டாக அந்த ரீஜனில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் எலக்டரல் ரோலில் இன்வால்வ் ஆகலாம், எலக்டரல் ரோலில் இருக்கலாம் அப்படின்றது தான் அதில் சொல்லியிருக்கு. ஆனால் எலெக்ஷன் அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எலக்டரல் ரோல்ஸை வச்சோ இல்லை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வச்சோ என்ன பண்ண முடியாது, இல்லீகல் இமிகிரண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்றது தான் விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ இல்லீகல் இமிகிரண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினர்ஸ் ட்ரிபுனல்ஸ் ஆக்ட்டு, ஃபாரினர்ஸ் ஆக்ட்டு, பாஸ்போர்ட் ஆக்ட்டு, இதெல்லாம் வந்து மைக்ரண்ட்ஸ் அதாவது இல்லீகல் இம்மைக்ரண்ட்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஆக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா லோகோ பைலட் வாஸ் அன்ஃபிட் டு ரன் ட்ரெயின் பிலாஸ்பூர் கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிலாஸ்பூர் கிராஷ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது. ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு. ஸோ அது எதனால் நடந்துச்சு எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நியூஸ் நமக்கு பெருசாக முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதுனால அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ்க்கான காசஸ் என்ன அப்படின்னு லைட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கவாச் சிஸ்டம் பற்றி ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மள்ட்ட 1 lakhக்கு மேலே ரயில் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் 1455 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் கவாச் சிஸ்டமை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே. அப்போ 1 lakh எங்கே இருக்குது, 1455 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நம்ம கவாச் சிஸ்டம் வந்து வச்சுருக்கோம். கவாச் சிஸ்டம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம், கொலிஷனை வந்து தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போது அடுத்தது சரி கொலிஷன் நடந்துருச்சு, இதை யார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவா அப்படின்னா கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி அப்படின்றவங்க. இந்த கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி யாருக்கு கீழே வருவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு கீழே வருவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு லூப் ஹோல் மாதிரி. ரயில்வே சேஃப்டி தான், ஆனால் யாருக்கு கீழே வராங்க அப்படின்னா சிவில் ஏவியேஷன் கீழே வராங்க அப்படின்றதே தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அது மட்டும் போதும். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஓவர் 1.8 lakh crore இன்வெஸ்டட் இன் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோமா. அதில் யார் கொண்டு வந்தால் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு இதான் இன்னொன்று இருக்கும் அப்படின்னா டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னா என்ன அப்படின்றது. டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்றது செமிகண்டக்டர்ஸ் மிஷின்ஸ்க்கும் சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கும் கொண்டு வந்ததா ஒரு இது. ஓகேவா? குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான இது. ஃபார் எக்ஸாம்பிள் சிப் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு டிசைன் பில்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைனுக்கு சப்சிடிஸ் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அப்போ பிஎல்ஐ ஸ்கீமுக்கும் டிஎல்ஐ ஸ்கீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க, எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பேஜில் அவ்வளோதான். செகண்ட் பேஜில் நியூஸில் எதுவும் இல்லாமல் ஃபோர்த் பேஜ் ஸ்டடி லுக்ஸ் அட் மைக்ரண்ட் லிங்க்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் லெப்ராசி இன் சிட்டி அப்படின்றது. அதாவது மைக்ரண்ட்ஸ் மூலமாக லெப்ராசி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம இது நியூஸை பெருசாக தேவையில்லை. லெப்ராசினா என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். இட்ஸ் எ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஓகே. டிரான்ஸ்மிட் ஆகும் ஒரு பர்சன்ட் இன்னொரு பர்சனுக்கு. ஸ்கின்னு மேஜராக எந்த போர்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஸ்கின்னு. ஓகே. அடுத்த ஐஸ். அப்போ லெப்ராசி மூலமாக என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா பிளைண்ட்னஸ் கிரியேட் ஆகும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஜென்ரலாக லெப்ராசினா என்ன, காசல் ஆர்கானிசம் என்ன, அது எப்படி வந்து அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ மெயின்ஸில் மைக்ரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸு இல்லை மைக்ரண்ட்ஸ் மூலமாக இந்தியாவுக்கு என்னென்ன இம்பாக்ட் இருக்குது அப்படின்னா இது ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். மைக்ரண்ட் லிங்க்டு லெப்ராசி இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் எங்கேயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்த எடிட்டோரியல் பேஜ்மா 10th பேஜ் ஏஐ மஸ்ட் பே அப்படின்றது. த ஒர்க்கிங் பேப்பர் ஆன் ஏஐ அண்ட் காப்பிரைட் இஷ்யூஸ் இஸ் அ குட் ஸ்டார்ட் அப்படின்றது. அதாவது என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏஐ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து ஏஐ இப்போ சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி மாடல்ஸ் வந்து ஒர்க்கிங் பேப்பர்ஸை அதாவது பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸை நெட்லேருந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெமுனரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒரு பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ குட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஏன்னா ஏஐ வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு, எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஓகே. அப்போ அவனோட என்னென்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அந்த ஏஐ கண்டென்ட் எங்கேருந்து எடுக்குது, நேற்று இதை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. ஏஐ கண்டென்ட் எங்கேருந்து எடுக்கிறாங்க, குரோமில் போடுற நிறைய வெப்சைட்ஸும் ப்ளஸ் அவங்களோட ஆர்டிகல்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான ரெமுனரேஷன் என்ன, ஃப்ரீயாக நிறைய சோர்ஸஸ் ஃப்ரீயாக இருக்குது.
ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்கிற சோர்சஸ்க்குலாம் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும் அப்படின்றதுல இதில் பேசலாம். ஓகே, அவ்வளோதான். இதை மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, படிச்சு. அடுத்து ட்ரூஸ் இன் டேட்டர்ஸ் அப்படின்றது ஆசியான் ஷுட் டூ மோர் டு எண்ட் த டிஸ்பியூட் பிட்வீன் கம்போடியா அண்ட் தாய்லாந்து. ஸோ கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற மாதிரியே பார்டர் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அங்கே என்னன்னா ஃப்ரான்கோ சைமஸ் ட்ரீட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் நடுவில் டிமார்கேஷன், அதாவது பார்டர் வந்து மார்க் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்டி தான். அதை வந்து ஒழுங்காக மார்க் பண்ணல. எங்கேயுமே யூரோப்பியன்ஸ் ரூல் பண்ணதில் ஒழுங்காக என்னென்னா பார்டர்ஸ் மார்க் பண்ணல அப்படின்றது தான் பிரச்சனையே. அதுதான் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. கொலோனியல் ரூட்டடாகவே இருக்குது அப்படின்றது. அப்போ இதை வந்து என்ஷூர் பண்ணோம் அப்படின்னா ஆசியான் குரூப்பிங்ஸ்க்கு நடுவில் கோஆப்ரேஷன் கொலாபரேஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும். ஆல்ரெடி ஆசியானில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா மியான்மர் இஷ்யூ, அது ஒரு பெரிய தலைவலியாக போயிட்டுருக்கு. அது கூட இப்போ இதுவும் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா இன்டென்சிஃபை ஆகக்கூடாது. அப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா மேஜர் பிளேயர்ஸ் எல்லாம் இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பீஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும், பீஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலேயே ரீஜனல் ஸ்டெபிலிட்டியும் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் அப்படின்னு பார்த்தோன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மற்ற ரீஜன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதை சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கேயும் இதாகிடுச்சு அப்படின்னா குளோபல் லெவலில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இதாகிடும். ஓகேவா? அதனால் பீஸை என்ஷூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசிக்கலாம். அடுத்தது நேஷனல் சாங் டிபேட் அண்ட் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக வந்தே மாதரம் வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஸ்டான்சஸையும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தாங்க. இதை பற்றி நம்மளும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஜென்ரலாக ஃபிலிம்ஸ்க்கு ஃபேக்ட் வந்தே மாதரம் எப்போ வந்துச்சு 1975 யார் பாடினா பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் வந்து பாடினார். அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் இவங்க எல்லாருமே பாடியிருப்பாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸுமே அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடாப்ட் பண்ணியிருக்கோம் 1905. ஓகே, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்போ ரூல் பண்ணி இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கிற ரூலிங் பார்ட்டி வந்து நேஷ்னல் சாங்கு நேஷ்னல் ஆந்தம் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறாங்க. ரெண்டுக்கும் சேம் லெவல் ஆஃப் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத இவங்க பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த நேஷ்னல் சாங் வந்து ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணும்போது நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து நிறைய பின்னாடி இருக்கிற ரிலீஜியஸாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லைன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் சாங்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுமே வேர்டிக்ட் என்ன கொடுத்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இந்த சாங்கை வந்து ஸ்கூல்ஸ்லேயோ மற்ற பப்ளிக் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்டிக்ட் கொடுத்தாங்க. இப்போது ரூலிங் பார்ட்டி பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா நேஷ்னல் சாங்கையும் நேஷ்னல் ஆந்தமையும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் சாங்கை கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணப்போ 1949 அடாப்ட் பண்ண உடனே நேஷ்னல் சாங்கை எதை வைக்கலாம் அப்படின்னு வரும்போது ஒரு 3 சாங்க்கான டிபேட் கிரியேட் ஆகுதுமா. 3 சாங்க்கான டிபேட் கிரியேட் ஆகும்போது அதில் ஜனகணமனவை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப செக்யூலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நேஷ்னல் சாங்கை எதுக்காக வச்சாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் யுனைட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக மட்டும் வச்சுட்டாங்க, அடுத்த ஸ்டான்ஸாக எடுத்துகிட்டு. ஓகே, அதை திரும்பவும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸே போதும் அப்படின்ற மாதிரி தான் இவர் பேசியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வேர்டிக்ட் தட் இஸ் அன் அப்டிக்ஷன் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்றது. அதாவது ரீசெண்டாக பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, 16th பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸு. அது என்னது, கவர்னரோட டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடாக பிரசிடென்ட் வந்து ரெஃபர் பண்ண சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வேர்டிக்ட் வந்து பார்த்தோன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற பவரே அண்டர்மைன் பண்ணுது, ஜுடிஷியரிக்கு இருக்கிற பவர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேலேருந்து வரதுனால கண்டிப்பாக அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்றதுனால ஆன்டி கவர்மெண்ட்டாக தான் இருக்கும், ப்ளஸ் ஏன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்ததுனால. ஓகேவா? ஸோ ஜுடிஷியரியோட ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு பவரே இது அண்டர்மைன் பண்ணுது அப்படின்றத அவர் பேசியிருக்காரு. ஓகேவா? அதாவது அந்த 16th பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது மற்ற கவர்மெண்ட்ஸ் என்ன கேட்டுச்சு அப்படின்னா கவர்னர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே கான்ஸ்டியூஷனில் நிறைய விஷயங்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னா டைம் லைன் அப்படின்னு வரும்போது கான்ஸ்டியூஷன் சைலண்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, எந்தெந்த இடத்துல அப்படின்னா ஸ்பீக்கருக்கான டிஃபெக்ஷன் பவர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு டைம்லைன் கிடையாது. அதே மாதிரி கவர்னருக்கும் அதே தான், பில் அசெட் கொடுக்கறதுல டைம்லைன் கிடையாது. இந்த மாதிரி டைம்லைன் அப்படின்னு வரும்போது கான்ஸ்டியூஷன் சைலண்ட் ஆகும்போது கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியே இம்பாக்ட் ஆகுது அப்படின்றது தான் இவர் சொல்கிறார். இப்போ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டினா என்ன, டிக்னிட்டியாக இருக்கட்டும், ஓகே, இண்டிவிஜுவலோட ஃப்ரீடமாக இருக்கட்டும், இது எல்லாமே இம்பாக்ட் ஆகுது. ஓகே, பப்ளிக்கோட ஆஸ்பிரேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு இவர் சொல்கிறார். ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து எஸ்ஐஆர் அண்ட் அன்னிலியேஷன் ஆஃப் ரைட் அப்படின்றது, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து எப்படி வந்து ரைட்ஸை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றது. ப்ளஸ் இந்த இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு ரொம்ப டெக்னோக்ராட்டிக்காக போகிறதுனால நிறைய ரைட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒமிட் பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் மன்ரேகாவையும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனையும் லிங்க் பண்ணியிருக்காரு. மன்ரேகாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் பேஸ்டு சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆதார் பேஸ்டாக இல்லாமல் மன்ரேகாவில்
அக்கௌண்ட் பேஸ்டு சிஸ்டமாக இருந்துச்சு. ஓகேவா? அதாவது அந்த புக்கு கூட எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போகும். ஆனால் லேட்டராக என்ன பண்ணாங்கன்னா ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் நிறைய பயோமெட்ரிக் இஷ்யூஸு, ஐரிஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்ததுனால நிறைய வந்து எக்ஸ்க்ளூஷன் நடந்துச்சு. அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் சிஸ்டமும் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிஜிட்டலாக கொண்டு வந்தாங்க, நேஷனல் மானிட்டரிங் சிஸ்டம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக என்னென்னா நிறைய எக்ஸ்க்ளூஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்லையும் நடக்குது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ஸில் அவங்களுக்கு நிறைய டார்கெட் கொடுக்கறதுனால இவங்க என்னென்னா ரேதர் தென் அவனை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் எக்ஸ்க்ளூட் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா எஃபிஷியன்சிக்காகவும் ப்ராக்ரஸ் காட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போது இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை டிக்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் இதை வந்து ஃப்ரீடமை வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத இதில் பேசியிருக்காரு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 12th பேஜ். இந்தியா கிவ்ஸ் டெபிட் ரெஸ்பான்ஸ் டு ரஷ்யா புஷ் Su-57 லாங் ரேஞ்ச் ட்ரோன் அண்ட் சப்மரைன்ஸ் அப்படின்றது. ஆல்ரெடி இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இப்போ 23rd இந்தியா ரஷ்யா மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இதில் Su-57 அப்படின்ற ஃபைட்டர் ஜெட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, S-500 மிசைல் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ S-500 பற்றி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுறதுனால S-400 பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் இல்லையா? ஆப்ரேஷன் சிந்தூரில் S-400 நம்ம எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணோம். அதனால அதோட பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் S-500 வந்து அப்கமிங்கில் இருக்கிறதுனால அதை பற்றியும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போது ஏதோ ஒரு கம்பைலேஷனில் எடுத்து மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் 1 கிவ்ஸ் படித்து வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக்லி இருக்கும். அது பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு IAF மார்க்ஸ் 1971 இந்தியா பங்களாதேஷ் வார், இந்தியா பாகிஸ்தான் வார். ஓகேவா? ஸோ அந்த வாரில் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா விஜய் திவாஸ். விஜய் திவாஸ்னா என்ன? 1971 வாரை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்னென்ன ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க, என்னென்ன சிஸ்டம், என்னென்ன வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு இதில் கொடுத்துருக்காங்க. லைட்டாக வேணும்னா ஃபேக்ட் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது தேவையில்லை. ஓகேவா? 14th பேஜ். ப்ரொடெக்டட் மெரைன் ஏரியாஸ் நாட் பார்ட் ஆஃப் ஆஃப்ஷோர் பிளாக்ஸ் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஆஃப்ஷோர் பிளாக்ஸ்னால் என்ன அப்படின்றது. ஆஃப்ஷோர் பிளாக்ஸ் அப்படின்றது சீல மினரல் எக்ஸ்கவேஷனுக்காக மைனிங் பண்ணுற ப்ராசஸ். இது யாரு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் கீழே வருது. அதில் மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸை நாங்கள் வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்னால் என்னென்னு பார்த்துக்கணும். ஓகே, அது எது கீழே வருது, எந்த ஆக்டு கீழே வருது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ளஸ் ஆஃப்ஷோர் பிளாக்ஸ்னால் என்ன அப்படின்றது. ஓகே, அந்த ஆஃப்ஷோர் பிளாக்ஸ் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, இந்தியாவில் இன்ன வரைக்கும் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தீபாவளி அண்டர்ஸ் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டு. யுனெஸ்கோவோட இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் தீபாவளி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் யுனெஸ்கோவில் ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஒரு 6 க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அந்த 6 க்ரைட்டீரியாஸ் என்னென்ன அப்படின்றத லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப உள்ள ரிசர்ச் பண்ண வேணாம். ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சோஷியல் பாண்டுக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்றத மட்டும் பார்த்துச்சோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியா ரைசஸ் 2500 crore த்ரூ தி Tier 2 பாண்ட்ஸ் அப்படின்றது. இதில் அந்த நியூஸ் பெருசாக தேவையில்லை. Tier 2 பாண்ட்னா என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ப்ரிலிம்ஸில், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேபாள் கவர்மெண்ட் ஜென்சி இங்க் 10-point pact ரிஃபார்ம்ஸ் தி ஆன்டி கிராஃப்ட் மெஷர்ஸ் அப்படின்றது. ஸோ நேபாளில் போயிட்டு இருக்க இஷ்யூஸ் என்னன்னு தெரியும். இப்போ 2 பேருக்கும் ஜென்சி பாப்புலேஷனுக்கும் இன்டரிம் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 10-point அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் என்ஷூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குட் கவர்னன்ஸு, ஓகே, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸு, ரைட்ஸ் வயலேஷனை வந்து கம்மி பண்ணுறது, ஓகே, ரைட்ஸ் வயலேஷன் வந்து கம்மி பண்ணுறது, இது எல்லாமே என்ஷூர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நேபாளில் என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவுக்கு நேபாள் ரொம்ப முக்கியம், நேபாளுக்கு இந்தியா ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு EU members to cut emission by 90% by 2040 from 1990 levels அப்படின்றது. ஸோ எமிஷனை வந்து கட் பண்ணுறது வந்து 90% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பர்ச்சேஸ் ஆஃப் கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது, ஃபாரின் கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்றது. கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுச்சுக்கோங்க. இட்ஸ் அ கார்பன் ட்ரேடிங் சிஸ்டம். ஓகே, அது கீழே வரக்கூடியது தான் கார்பன் கிரெடிட்ஸ். அதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, அவ்வளோதான். ஸோ குளோபல் நியூஸில் எதுவும் வேறு பெருசாக இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயும் எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண
ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் குவிஸ் ரன் ஆகும். அதை அட்டன் பண்ணுங்கள். இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஆக்டிவ் ரீகாலிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.